எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான சோககரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே பாக்கியராஜ் அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டார். இதுவே ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய குடும்பத்தில் அவருடைய மகளுக்கு ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகம் தற்போது நேர்ந்திருக்குது. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. உடனடியாக கடைசியாக முதல்வர் விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறாங்க. அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ரிப்ளையாக பாக்கியராஜ் மகள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பாக்கியராஜ் மகள் கடைசியாக முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும், முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பாக்கியராஜ் மகள் விஜய் அவர்கள்கிட்ட கேட்டதும் அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பதிலும் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. பாக்கியராஜ் மகள் என்ன கேட்டாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான அடுக்கடுக்கான விஷயங்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவருடைய மரண செய்தி எல்லார் மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல வில்லன்களை அடிக்கிற எத்தனையோ ஹீரோக்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் 90s காலகட்டத்திலையும் 2000 காலகட்டத்திலையும் வரும். ஆனால் பாக்கியராஜுடைய படங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயல்பாக நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தான் எடுப்பார். பெண்களை மையப்படுத்தி பெண்களை சுற்றின படங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும். அப்படி அவர் படங்கள் எடுத்தும் அந்த காலத்தில் இவருடைய ஒவ்வொரு படங்களும் 200-300 நாட்களுக்கு மேலே ஓடும். இவர் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய தன்மானத்தையும் மரியாதையும் தூக்கி நிறுத்துகிற அனைத்து படங்களுமே தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மிக பெருமளவுக்கு பெண்கள் மரியாதையும் அவர் மேலே அன்பும் வச்சிருக்கிறாங்க. அவருடைய மரண செய்தி எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இவருடைய மரண செய்தி வெறும் 90s கிட்ஸ் மட்டும்தான் பாதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் 2K கிட்ஸ் வரைக்கும் பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு இவருடைய படைப்பின் மூலமாக 2K கிட்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு தன்னுடைய படங்களை இவர் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது நேயர்களே, இவரை பற்றி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், இவர் எந்த அளவுக்கு திறமைசாலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சொன்ன மாதிரி ரஜினி இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்பீச்சிலுமே சொன்னது கிடையாது. பாக்கியராஜை குறித்து தான் மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, இளையராஜா போன்று சிறந்த இசையமைப்பாளரை பார்த்துடலாம், பாரதி ராஜா போன்று சிறந்த டைரக்டர்களை பார்த்துடலாம், ஆனால் இது வரைக்கும் என்னுடைய கெரியரில் பாக்கியராஜ் மாதிரி போன்ற சிறந்த ஹீரோவும் சிறந்த இசையமைப்பாளரும் சிறந்த டைரக்டரும் சிறந்த எழுத்தாளரும் எல்லாமே கலந்த ஒரு நபரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைன்னு ரஜினி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் ரஜினி தன்னுடைய கேரியரில் எந்த ஒரு நடிகரையுமே, அவருடைய சமகாலத்து நடிகரையும் சரி இந்த காலத்து நடிகரையும் சரி இப்படி புகழ்ந்ததே கிடையாது. பாக்கியராஜ் அவர்களை இந்த அளவுக்கு புகழும் போது பாக்கியராஜ் அவர் எந்த அளவுக்கு திறமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவருடைய மரண செய்தி நமக்கே இந்த அளவுக்கு துக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அவருடைய குடும்பத்தினருக்கு எந்த அளவுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்ல தேவையில்லை. பாக்கியராஜுடைய மகள் என்னைக்கு இறந்து போனாரோ பாக்கியராஜ் அதிலிருந்து 5-6 நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறாங்களா, தண்ணியும் லெமன் ஜூஸும் இப்படி மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்களா. இந்த நிலைமை ரொம்பவே நீடிச்சா அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் எத்தனையோ தடவை கெஞ்சி கேட்டிருக்கிறாங்களா, அழுதுருக்கிறாங்களா. ஆனால் அவங்க சொன்ன பதில் என்னென்னா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, என்னால் சாப்பிட முடியல, இந்த உலகத்தில் நான் ஒரு நாள் கூட சோகமாக இருந்தது கிடையாது, அதற்கு காரணம் என்னுடைய அப்பா தான், எனக்கு அவர் தைரியமாக கொடுத்துக்கிட்டே இருந்து இன்றைக்கி அவர் இல்லாதப்ப எனக்கு இந்த உலகத்தை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அப்போ கடைசியாக அவங்க என்ன முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா ஆசைப்பட்டது, நானும் இத்தனை வருட காலங்களாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படும்னு இருந்தேன், அந்த மாற்றம் வந்துருச்சு, ரொம்பவே ஆவலாக இருக்கிற இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்பவே எங்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார், அட்லீஸ்ட் என்னுடைய பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு ஆட்சியை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நல்ல ஆட்சியை கொடுப்பேன், பேரன் பேத்திகளும் நல்ல ஆட்சியை பார்ப்பாங்க, நீங்களும் கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுடைய உடல்நிலை எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முழுக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி பாக்கியராஜுடைய மகள் நல்ல நிலைமையில் வந்திருக்கிறாங்க. நேயர்களே, இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கன்ஃபார்ம் தெரிவிங்க. முதல்வர் விஜய் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், பாக்கியராஜ் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கன்ஃபார்ம் தெரிவிங்க. நன்றி.